ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ள போகிறோங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் நம்ம ஒரு சில வசனங்களை வாசிப்போம். இந்த அதிகாரத்தை நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். சின்ன சின்ன பகுதி தான் இது, 22 வசனம் தான் இருக்குது. இதில் 4 முக்கியமான சத்தியங்களை இன்னைக்கு காலையில் நம்ம தியானிக்க போகிறோம். நோவா பேழையை ஆண்டவர் உண்டாக்குகிறாரு. அந்த நோவாவே அவருடைய குடும்பத்தையும் பேழைக்குள்ள ஆண்டு கொண்டு போகிறாரு. பயங்கரமான மழை, 40 நாட்கள் விடாம மழை பெய்கிறது. உலகம் முழுசும் அழிக்கப்படுகிறது. நோவாவின் குடும்பம் மட்டும் காப்பாற்றப்படுகிறது. அந்த நோவாவின் பேழை அரராத்துங்கிற மலை ஏரியால போய் தங்குகிறது. அதுக்கப்புறம் அங்கிருந்து நோவாவின் குடும்பம் வெளியே வருகிறாங்க. அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறாங்க. ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை அவர்களோடு கூட செய்கிறார். இனி இந்த பூமியை நான் தண்ணீரினால அழிக்க மாட்டேன் என்று சொல்லி, பூமி இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி, அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் இன்றைக்கு வரைக்கும் விதைப்பு அறுப்பு இந்த பூமியில இருந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த பகுதியில் சொல்லப்பட்ட பல காரியங்களில நமக்கு உபயோகமா நம்முடைய வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணுகிற விதமாக 4 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் மட்டும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. போதும். முதல் காரியமா இந்த பகுதியில் நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம். ஆண்டுடைய குணாதிசயம் என்னன்னா, தன்னுடைய பிள்ளைகளை நினைவு கூறுகிற ஒரு தேவன். தன்னுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நன்கு அறிந்த ஒரு தேவன். எத்தனையோ நாட்களா வெளி உலகத்தை பார்க்காம அந்த பேழைக்குள்ள அடைபட்டு கிடக்கிறாங்க நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தார்களும். உள்ளே இருக்கிற இந்த மக்களை வசனம் சொல்லுது, ஆண்டவர் நினைத்து அருளினார். நோவாவை மட்டுமல்ல, நோவாவோடு இருந்த எல்லா விதமான மிருகங்களை, பறவைகளை, ஊரும் பிராணிகளை ஆண்டவர் நினைத்தருளினார். அவர் நினைத்தருளினதினால காற்றுக்கு கட்டளை இடுகிறார். அந்த காற்று ஒருவேளை உஷ்ண காற்றா இருக்கணும். அதனால அந்த காற்று அடிச்ச போது பூமியில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே மெதுமெதுவா என்ன செய்யுது, அப்படியே வற்றி வற்றி வேப்பர் ஆகிறது, ஆவி ஆகிறது, அப்படியே குறைஞ்சு போகிறது வசனத்துல பார்க்கிறோம். அதே போல வானத்திலிருந்து வருகிற மழைக்கு கட்டளை இடுகிறார், இனி நீ பெய்யாதேன்னு சொல்லி சொல்லுகிறார். பூமியிலிருந்து வந்த ஊற்று கண்களுக்கு கட்டளை இடுகிறார், இனி தனி ஊறக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை இடுகிறார். அதாவது தன்னுடைய ஜனத்தை நினைவு கூர்ந்து தன்னுடைய சிருஷ்டிக்கு கட்டளை இடுகிறார், இன்னும் சேதப்படுத்தாதே என்று சொல்லி. முதல் காரியமா என்ன தியானிக்க போறோம்னாங்க, ஆண்டவர் பல நேரம் நம்ம சூழ்நிலைகள் வித்தியாசமா போகும்போது ஆண்டவர் மறந்துட்டாரோ, ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் கவனிக்கிறது இல்லையோ, அதாவது இவங்க உள்ள இருக்கிறாங்க. எந்த அளவு தண்ணி பெருகிடுச்சுன்னாங்க, உயர்ந்த மலை இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லி சொல்றாங்க, எவரெஸ்ட் மலையை சொல்லுகிறாங்க. அந்த மலையை விட 15 முழம், பைபிள் முழம்னு சொல்லி சொல்லும்போது நம்முடைய 1.5 அடின்னு அர்த்தம். அப்போ 15 முழம்னா 22 அடி உயர்ந்த மலைக்கு, எவரெஸ்ட் மலை தான் உயர்ந்த மலை, அந்த மலைக்கு மேல 22 அடி அளவுக்கு தண்ணி நிரம்பி இருக்கிறது. ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், ஊற்றுக்கண்கள் எல்லாம் அடைக்கப்படுகிறது, வானத்தின் மதகுகள் அடைக்கப்படுகிறது, காற்றுக்கு கட்டளை இடுகிறார். அத்தனையும் அப்படியே என்ன செய்கிறது, வற்றி போகுது. எது நிமித்தம்? நோவாவை நினைவு கூர்ந்தார். நோவாவை மட்டுமல்ல, நம்ம இன்சிக்னிபிகண்டா நினைக்கிறோம், ரொம்ப முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறோம், அந்த மிருகங்களையும் நினைவு கூறுகிறார். ஆண்டவர் அந்த மாதிரி செய்கிறார் என்று வாசிக்கிறோம். முதல் காரியம், நம் ஆண்டவர் யாரு? ஒரு நாளும் நம்மை மறவாத ஒரு தேவன். பல நேரம் நம்ம குடும்பத்தார் நம்மை மறந்தது போல இருக்கலாம்,
கொஞ்சம் வருஷம் முன்னால் இங்கே முன்னால் ஈரோடு ரோடுன்னு ஒரு தாயார் வந்துட்டு இருப்பாங்க. இப்போது ரொம்ப வயது முதிர்ந்ததுனால அவங்க வருவதில் குடும்பத்திலையும் அவங்களுக்கு தடைகள். அப்போ அந்த அம்மாவுடைய ஜபமெல்லாம் என்னவா இருக்கணும்னா, அவங்க 2 பசங்க, ஒரு பையன் அவங்களோடு பேசவே மாட்டான். அந்த பையன் என்னை ஒரு தடவையாவது என்னை அம்மானு கூப்பிடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அவங்க பாரம் என்னன்னா, அந்த பையன் தன்னை பார்த்துக்கணும்னு கூட அவங்களுக்கு ஆசை இல்லை. அவங்க கஷ்டப்படுகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வேதனை என்னன்னா, என் பையன் என்னை அம்மானு கூப்பிட மாட்டேங்கிறான். பார்த்து ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, பார்த்தா விலகி போயிடுவாங்க, பேச மாட்டாங்க, கோவப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க. அம்மானு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னை மறந்துட்டான் என் பையன், நான் தான் வளர்த்தேன், நான் தான் இவ்வளோ அவளை பெரிதாக்கினேன், வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னை மறந்துட்டாங்க. அப்படி நம்முடைய ஆண்டவர் அல்ல. நம்மை நினைவு கூறுகிற ஒரு தேவன், நம்மை நினைத்திருக்கிற ஒரு தேவன், நம்மை மறவாத தேவன். ஆண்டு எந்த அளவு சொல்லுகிறார்னா, பெற்றெடுத்த தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன். நம்ம மறவாத ஒரு தேவன். இந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் நம்ம கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம், நம்மை மறவாத ஒரு நேசன். அவ்வளோ பூமியெல்லாம் அழிந்து கொண்டு இருக்கும்போது நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். நம்ம ஒரு சில வசனம் வாசிப்போம். சங்கீதத்தில் ஒரு 2 வசனம் வாசிப்போங்க. 115ஆம் சங்கீதம் 12வது வசனமும் 13வது வசனமும். 115ஆம் சங்கீதம் 12வது வசனமும் 13வது வசனமும். Psalms 115, 12 and 13. ஒருவேளை இன்னைக்கு காலையில் நம்ம குடும்பத்தார் நம்ம மறந்துருக்கலாம். நம்ம ரொம்ப யாரை எதிர்பார்க்கிறோமோ அவர்கள் நம்மளை மறந்து இருக்கலாம், விசாரிக்காம போகலாம். ஆனால் நம்ம நினைத்திருக்கிற, நம்மை மறவாது இருக்கிற ஒரு தேவன் உண்டு. நீ காலையில் ஆண்டு ஞாபகப்படு, நீ ஏன் கவலைப்படுற, நான் உன்னை நினைச்சிருக்கிறேன்னு சொல்லுகிறான். 12, 13 வாசிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். நான் அவருக்கு பயப்படுகிறவனா இருக்கும்போது நம்மை நினைத்திருக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். 136ஆம் சங்கீதம் 23வது வசனம். 136ஆம் சங்கீதம். அவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி மறுபடியும் வரக்கூடிய ஒரு சங்கீதம். அதுல ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. 136ஆம் சங்கீதம் 23வது வசனம் வாசிப்போம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையில, எல்லாரால மறக்கப்பட்ட நிலைமையில கூட ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நோவாவின் நாட்களில முழு உலகத்தையும் ஆண்டவர் அழிச்சார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் கழித்து ஒரு பட்டணத்தை மட்டும் ஆண்டவர் அழிச்சார். அந்த பட்டணம் என்னது? சோதோம் குமாரா பட்டணம். சோதோம் குமாரா பட்டணத்தின் பாவம் பயங்கரமா பெருகிச்சான். கர்த்தர் சமூகத்தில் எட்டினதும் அது ஆண்டவர் இறங்கி வருகிறார், சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கிறார். இந்த செய்தி ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். அழிக்கிறதுக்கு முன்னால நான் எப்படி ஆபிரகாமுக்கு மறைப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாம் அந்த சோதோம் குமாரா பட்டணத்துல தான் தன்னுடைய மகனை போல, தன்னுடைய அண்ணனுடைய மகன் லோத்து அந்த ஊர்ல தான் இருக்கிறார். லோத்துடைய மனைவியோட 2 பிள்ளைகளும் அந்த இடத்துல இருக்கிறான். அப்போ லோத்துக்கு அந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கிறாருன்னு சொல்லும்போது என்னுடைய குடும்பம் அழிஞ்சு போயிருமேன்னு சொல்லி ஆண்டவரத்துல பரிந்து பேசுகிறார். 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொல்லி அழிக்க மாட்டேங்கிறார். 5 குறைக்கிறார். 45 இருந்தால் அழிப்பீரோ, அழிக்க மாட்டேன். 40க்காக கேட்கிறார், 30க்காக கேட்கிறார், 20க்காக கேட்க, கடைசியில 10 பேர் வந்துட்டார். 10 நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தை அழிப்பீங்களா ஆண்டவரே? நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். ஆனா அந்த வேதனை என்னன்னா, அவ்வளோ பெரிய பட்டணத்துல 10 நீதிமான்கள் கூட இருக்கவில்லை. லோத்து ஒரு நீதிமான் என்று பைபிள் சொல்லுது. ஆனா அந்த நீதிமான் தான் மட்டும் நீதிமானா வாழ்ந்துட்டார். தன்னுடைய மனைவியையோ தன்னுடைய பிள்ளைகளையோ கர்த்தருக்குள்ள நடத்தவில்லை. யாருக்கும் கர்த்தரை குறித்து சொல்லவில்லை. ஜெபிக்கிறவரா இருந்தார், வேதனைப்படுகிறவரா இருந்தார். ஆனா கர்த்தரை குறித்து யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. அவருடைய வாழ்க்கை யாரையுமே எவ்வளவு ஒரு வேதனை பாருங்க. நல்ல தேவனுடைய மனுஷன் தான், ஆனா தான் மட்டும் சுயநலமா வாழ்ந்துட்டார். யாருக்கும் ஆண்டரை குறித்து சொல்லல. வாழ்க்கை அப்படி இருக்கவே இல்லை அவர். அதனால அந்த பகுதியில் யாரும் பாதுகாக்கப்படவே. அவனுடைய கோபம் வருகிறது. 10 நீதிமான்கள் கூட இல்லை. அந்த சோதோம் குமாரா பட்டணத்து மேல வானத்தில் இந்த அக்கினியும் சல்ஃபரும் கந்தகமும் இறங்கி தேசம் முழுதும் அழிக்கப்படுகிறது. பைபிள் சொல்லுது, இப்படி அழிக்கப்படுகிற நேரத்துல கர்த்தர்
ஆபிரகாமை நினைத்தருளினார். வசனம் சொல்லி சொல்லுது. ஆபிரகாம் ஜெபம் பண்ணானே, ஆண்டவருக்கு உள்ளம் தெரியும்ல, நோக்கம் நல்லா தெரியுமே. ஆபிரகாம் ஏன் ஜெபம் பண்றாரு? தன்னுடைய மகன் அங்க இருக்கிறானே, அந்த மகனை காப்பாத்துங்க ஆண்டவரே. அந்த ஆண்டவர் உள்ளத்தை அறிஞ்சவர். ஆண்டவர் டைரக்டா கேட்கவே இல்லை, லோத்தை காப்பாத்துக்கன்னு கேட்கல. அந்த உள்ளத்துல அந்த அவனுடைய வேதனை அறிஞ்சவரா ஆபிரகாமை நினைத்தருளினார், லோத்தையும் குடும்பத்தையும் பாதுகாத்தார். நம்ம அந்த வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆதியாகமம் 19:29 வாசிப்போமாங்க. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பி விட்டார். ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். லோத்து அவருடைய குடும்பத்தை என்ன செய்தார்? காப்பாற்றுகிறார். ஆபிரகாமின் பாரம் தெரியும், ஆபிரகாமின் ஜெபம் தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்துக் கொண்டிருப்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் அவர் நேச பாதுகாத்து. இன்னைக்கு நம்ம லைஃப்ல கூட நிறைய தடவை நம்ம ஒரு சில பாவங்களில விழாம, ஒரு சில அழிவில அழியாம பாதுகாப்பது நமக்காக எங்கேயோ யாரோ என்ன செய்யறாங்க, ஜெபித்துக்கொண்டே இருக்கிறாங்க. நம்முடைய ஐயா சொன்னாங்க, ரொம்ப வருஷம் முன்னால ஏதோ ஒரு மீட்டிங் போயிருந்தாங்க. அப்போ வெளிநாட்டிலேருந்து யாரோ வந்திருந்தாங்க அந்த கன்வென்ஷன்ல. அப்போ அந்த கன்வென்ஷன்ல எல்லாரும் சேர்ந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தரோடு ஒருத்தர் அன்பு பரிமாறி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய ஐயா இன்னொரு வெளிநாட்டுக்காரங்களோடு ஆங்கிலம் தெரிஞ்சதுனால பேசி கொண்டிருந்தாங்க. நீங்க யாரு என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்களா. அப்ப இவர் பேரை சொன்ன உடனே ஒரே ஷாக் ஆயிட்டாரா. அவர் சொன்னாராம், உங்க பெயரை சொல்லி 40 வருஷத்தை சொல்லி இத்தனை வருஷமா உங்க பேரை சொல்லி நாங்க எங்க சபையில என்ன செய்யறோம், ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இவர் ஆரம்ப நாட்களில அந்த மாதிரி ஒரு பகுதியில் இருந்து ரோமன் கத்தோலிக் ஃபாதரா இருந்தவர் இல்ல, அங்கிருந்து வெளியே வந்து இருக்கிறாரு. அதனால இவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெப குறிப்பு அந்த சபைக்கு போயிருக்கிறது. அப்ப அந்த சபைக்கு போனதுல இருந்து இவர் சந்திச்ச நாள் வரைக்கும் இவர் யாருன்னே தெரியாது, யாருன்னே அவங்க பார்த்ததும் இல்லை. ஆனா இவரோட பெயரை சொல்லி இத்தனை வருஷமா உங்களுக்காக நாங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். பேரை கொண்டு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு, உங்களுக்காக தான் இவ்வளவு வருஷமா நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல நமக்காக நம்ம அறியாம நமக்காக ஜெபிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறதுனாலதான் அவங்க ஜெபத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து, நான் அந்த பாவத்துல விழுந்திருப்பேன், நானும் கோவப்பட்டு ஏதாவது பேசியிருப்பேன், நான் அசுத்தத்துல போயிருப்பேன், என்ன அவங்கள நினைவு கூர்ந்து நம்மளை ஏசப்ப என்ன செய்யற பாதுகாக்கிற. ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார், லோத்தின் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார் என்று சொல்லி வாசி. இன்னும் 2 வசனம் வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். மற்றவங்க ஜெபத்தை நினைவு கூர்ந்து நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல, நம்முடைய உபத்திரவத்துல, நம்முடைய பாடுகளில, நம்முடைய வேதனைகளை கர்த்தர் நினைவு கூறுகிற ஒரு தேவன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிப்போம் பாருங்க. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். என்ன நடந்திருக்கு? முந்தின 2 வசனம் 23, 24 வாசிப்போம். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். எத்தனையோ வருஷம் அடிமைகளா நிற்கிறாங்க. அடிமைத்தனத்துல சொல்றாங்க 430 வருஷம் அடிமைகளா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களை நினைத்தருளினார். ஒரு நேரம் வந்துச்சு, அவர் குறிச்ச நேரம் வந்துச்சு, ஆண்டவர் அங்கிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்தார். அப்போ ரொம்ப நாள் கர்த்தர் சைலண்டா இருப்பது போல இருக்கலாம், நாமும் இந்த மாதிரி அடிமைத்தனத்துல இருக்கலாம். அந்த எவ்வளவு நாள் ஆண்டவர் இப்ப ஒரு அடிமைத்தனத்தின் வேலை, எவ்வளவு நாள் இப்ப அடிமைத்தனத்தின் ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்ல ஒரு நேரம் இருக்கு, கர்த்தர் குறித்த நேரம் இருக்கிறது. அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருப்போம். ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிற, ஆண்டவர் மறக்கல, அவர் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சில ரோட்ல போகும்போது அங்க அடைச்சிருப்பாங்க, ஒர்க் இன் ப்ராக்ரஸ், வேலை நடந்து கொண்டு இருக்கு. அதே போல ஆண்டவரே மௌனமாய் இருக்கிறது போல இந்த மௌனமாய் இல்ல மகனே, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன், உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறேன். சரியான நேரம் ஆண்டவர் நம்மை நினைத்தருள்வார். ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன். அதே போல 1 சாமுவேல்ல கூடங்க 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், நீங்க அங்கங்க இந்த வார்த்தையை பார்க்க முடியும். ஆண்டவர் நினைத்தருளினார். God remembered.
ஆண்டவர் ஞாபகப்படுத்தி கொண்டார். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். எத்தனையோ வருஷம் மலடியாய் அன்னாள் இருக்கிறான். குழந்தை பிறக்கவே இல்லை. அந்த 1 வருஷம் வருகிறாங்க. இதுவரைக்கும் தனக்காகவே கேட்டுக்கொண்டிருந்தவங்க அன்றைக்கு அந்த சபையில உட்காரும் போது அந்த சபையில நடக்கிற அருவருப்புகளை பார்க்கிறாங்க. அங்க ஊழியக்காரங்க வயசாயிடுச்சு, கண்ணு தெரிகிறது இல்லை, வயதானவர் ஆயிட்டார். அவருடைய வாழ்க்கை முடிய போகிறது. அவருடைய பசங்க தான் ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. பசங்க ரொம்ப மோசமா, கர்த்தருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, பேலியாளின் மக்களா இருக்கிறாங்க, கர்த்தரை அறியாதவர்களா இருக்கிறாங்க. சபைக்கு வருகிறவர்களோடு அசுத்தமான காரியங்களை நடப்பிக்கிறாங்க. சபைக்கு வருகிறவர்களோடு கட்டாயமா காணிக்கைகளை பிடுங்கிக் கொள்ளுகிறாங்க. ஐயோ, இப்படி போச்சுன்னா சபையோட நிலைமை என்ன ஆகுது ஆண்டவரே? இதுவரைக்கும் எனக்கு தான் மகன் வேணும்னு சொல்லி கேட்டேன், இப்பொழுதோ உங்களுடைய ஊழியத்துக்கு ஒரு மகன் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருக்காக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரு. வசனம் சொல்லி சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த சகோதரி அழவே இல்லை. அது வரைக்கும் அழுது கொண்டே இருந்த ஒரு சகோதரி அன்னைக்கு அழுதுட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு போயிட்டாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். வசனம் சொல்லுது, ஆண்டவர் அன்னாளை நினைவு கூர்ந்தார், குழந்தையை கொடுத்தார். சாமுவேல் பிறந்தாங்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் அவனை எழுப்பினார். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை நினைத்தருளுகிற தேவன், என்னை அடிமைத்தனத்தை நினைத்தருளுகிற தேவன், எனக்காக ஜெபிக்க மற்றவங்க ஜெபத்தை நினைத்தருளுகிற தேவன். ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை என்பது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2வது பாடமே அந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் மறுபடியும் வருவோம். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து ஒரு 2 பறவைகளை குறித்து அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிப்போங்க. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ, அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. இங்க 2 பறவைகள், ஒன்று காகத்தை குறித்து பார்க்கிறோம், அடுத்தது புறாவை குறித்து பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு 2வது நம்ம இந்த பகுதியில தியானிக்கிறது என்னன்னா, நான் ஒரு காகமாய் இருக்கிறேனா, நான் ஒரு புறாவாய் இருக்கிறேன். எப்படி தியானிப்போனாங்க, இந்த வசனம் சொல்லுது, காகத்தை ஃபர்ஸ்ட் விடுகிறார். மேல இருக்க ஜன்னலை திறந்து எல்லாம் ஜலம் வற்றி போயிடுச்சுங்க. அப்போ பூமி தரை காணப்படுகிறதா என்று சொல்லி பார்ப்பதற்காக காகத்தை விடுகிறான். வசனம் சொல்லுது, காகம் போவதும் வருவதுமாக இருந்ததாம். போது திரும்பி வந்துடுது, போகிறது திரும்பி வந்து விடுகிறது, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருகிறது. ஏன்? காகம் ஒரு கார்னிவோரஸ் பேர்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? மாமிசத்தை சாப்பிடக்கூடியதுதான் ஒரு காகம். எத்தனையோ மிருகங்கள் இறந்து இருக்கிறாங்க, மக்கள் இறந்து இருக்கிறாங்க. தண்ணியில மேல கண்டிப்பா என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? மிதந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காகம் போகிறது, அந்த பணத்தின் மேல காலை வைக்கிறது, சாப்பிடுது, வயிறு நிரம்பிடுச்சு, திரும்பி வந்துருச்சு. பசி ஆகுது, திரும்பி போகுது, அதே செத்த பிரேதத்தை திரும்பி சாப்பிடுது, திரும்பி வருது, போடுது வருது, போடுது வருதுமா இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இவருக்கு ஒண்ணுமே புரியவில்லை. அடுத்தது புறாவை அனுப்புகிறாங்க. புறா சொல்றாங்க, புறா போகுது, கால் வைக்க காகத்துக்கு இடம் இருந்துச்சு, ஆனா புறாவுக்கு என்ன இல்லை? இடம். ஏன்? புறா ஒரு சுத்தமான ஒரு மிருகம், ஒரு செத்து போன பிரேதத்து மேல என்ன செய்யாது? கால் வைக்காது, கால் வைக்க முடியவில்லை, திரும்பி வந்துருச்சுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அடுத்த முறை 7 நாள் கழிச்சு மறுபடியும் அனுப்புகிறாரு. கொஞ்சம் ஏதோ மரத்தின் கிளைகள் தெரிகிறது, அதுல இருந்து ஒரு இலைய, ஒலிவ மரத்தின் இலையை மட்டும் தூக்கிட்டு வெளியே வந்துருச்சு. 7 நாள் கழிச்சு அனுப்புகிறாங்க. இப்ப அது கால் வைக்க அங்க ஜீவனுள்ள மரங்கள் இருக்கிறது, மரத்தின் மேல அது தங்கி விடுகிறது, திரும்பி வரவில்லை. இது என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நான் காகமாய் இருப்பேனா, செத்து போன பிரேதங்கள் மேல ஆசைப்படுவேன். இந்த காகம் போறதும் வருவதுமாய் இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேழைக்குள்ளேயும் வரணும்,
அந்த செத்து போன பிரேதமும் அதுக்கு வேணும். இந்த வருஷம் நம்ம தியானிச்சோம் பாருங்க, நம்ம ஜெயம் கொள்ளணும்னு ஆண்டு சொன்ன ஒரு காரியம் குளிரும் அல்ல அனலும் அல்ல, முழுவதுமா கர்த்தருக்குள்ள வருகிறது இல்லை, முழுவதுமா உலகத்துக்குள்ள போவதும் வருவதுமா இருக்கிற வாழ்க்கை தான் காகத்துடைய வாழ்க்கை. பேழைக்குள்ளேயும் வருகிறது, அந்த செத்த பிரேதத்திலும் சாப்பிடாது. செத்த பிரேதம் வரும்போது பைபிள் சொல்லுது நம்முடைய பாவங்களுக்கு, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் இந்த உங்களை கர்த்தர் என்ன செய்தால் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏசப்பா சிலுவைக்கு போனது செத்த கிரியைகள் இருந்து என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிப்பதற்காக என்று சொல்லி எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் மட்டும் வாசிப்போம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிப்போம் பாருங்க. ஏசப்பாவுடைய ரத்தம் சிந்தப்பட்டது வந்துங்க என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிப்பதற்காகவும். என்ன சுத்திகரிப்பதற்காக? நான் செத்த கிரியைகளுக்கு மறுபடியும் போறேன்னா, செத்த கிரியைகளின் என்ன அர்த்தம்? பழைய பாவங்கள். எதுக்கு மறிச்சேனோ அதுக்கு மறுபடியும் போய் நம்ம ஈடுபட ஆரம்பிக்கிறேன். எபிரேயர் 7:9, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஏசப்பாவுடைய ரத்தம் அந்த செத்த கிரியைகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த செத்து போன பழைய மனுஷனுடைய கிரியைகளுக்கு மறுபடியும் போக விடாம என்னை பரிசுத்தமா பாதுகாப்பதற்கு ஏசப்பா ரத்தம் வல்லமையுடையதாக இருக்கிறது. அப்ப செத்த கிரியைகளுக்கு போகிற வாழ்க்கை தான் காகத்தின் வாழ்க்கை. அன்று நாங்க அப்படி போகாம இருக்க உதவி செய்யுங்க. காகமா நான் இருக்க விடாதீங்க. 2வது புறாவை குறித்து வாசிக்கும். புறாவுக்கு செத்த பிரேதத்தின் மேல அதுக்கு வேலையே இல்லை, அது மேல கால் வைக்கல. ஜீவனுள்ள மரத்தின் மேலதான், ஜீவனுள்ள ஒரு இலையின் மேலதான் என்ன கண் இருந்துச்சுன்னு வாசிக்கும். இப்ப நானும் ஆண்டுடைய பிள்ளையா இருப்பேன். என்னன்னா எனக்கு ஜீவன் தரக்கூடியது ஆண்டுடைய வசனம் தான். ஆண்டுடைய வசனத்தின் மேலதான் அது ஒருவேளை தண்ணீரெல்லாம் இருக்கலாம், உலகமா இருக்கலாம், உலகத்தின் நடுவில் கூட என்னை பாதுகாப்பதற்காக ஜீவன் உள்ளது ஆண்டுடைய வசனம். ஆண்டு சொன்னாரு கர்த்தருடைய வசனம் அது ஆவியாயும் அது ஜீவனுமாய் இருக்கிறதுன்னு வாசிக்கும். ஜீவனாய் இருக்கிற வசனத்தின் மேல நான் என்னுடைய சிந்தையை நான் வைப்பேன், என் உள்ள பாதுகாக்கப்படும். யோவான் 6ஆம் அதிகாரம் தெரிஞ்ச வசனம் தான். பேதுரு சொல்லுகிறாரு, ஆண்டவரே நாங்க யார்? ஏசப்பா கேட்கிறாரு, நீங்களும் போகுதுன்னா நீங்க போங்க. அப்போ பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, நம்ம தெரிஞ்ச வசனம் தான். யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்துல சீமோன் பேதுருவிற்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்துல உங்களுடைய வசனத்துல தான் என்ன இருக்கு? நித்திய ஜீவன் இருக்கு. அதுல மேல 63ஆம் வசனத்துல ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆண்டுடைய வசனங்கிறது தான் ஜீவன் இருக்கிறது. அப்போ ஒரு புறா செத்த பிரேதத்தின் மேல் ஆசை வைக்காது, ஜீவனுள்ள இலைகளின் மேலதான் ஆசை வைக்கும். இப்ப நானும் நீங்களும் நான் புறாவாய் இருப்பேன்னா கர்த்தருடைய வசனத்தின் மேலதான் எனக்கு ஆசை இருக்கும், பழைய செத்த கிரியைகள் மேல நான் இருக்க மாட்டேன். கேள்வி என்ன இன்னைக்கு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை வச்சு நான் செத்த பிரேதத்தின் மேல் ஆசை வைக்கிறது போல, ஒரு காகம் வைக்கிறது போல செத்து போன வாழ்க்கை, அதாவது அந்த பாவத்துக்கு நான் செத்து போய் இயேசுவை விடுதலை ஆக்கிட்டேன், மறுபடியும் அந்த பழைய பாவத்துக்கு நான் சிந்தை வைக்கிற ஒரு காகமாய் இருக்கிறேன்னா, அல்லது ஜீவன் உள்ள வசனத்தின் மேல ஆசை வைக்கிற ஒரு புறாவாய் நான் இருக்கிறேன். ஆண்டவரே ஒரு புறாவாய் என்ன நீங்க மாற்றுங்க இயேசுப்பா. 3வதாகங்க அந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு வசனம் வாசிப்போம் பாருங்க. 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா கேளையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தால் பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியில் திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவுது என்றார்.
அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். சாதாரண பார்க்கும்போது இதுல ஒண்ணும் இல்லாதது போல இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, வெளியே வர்றாங்க. ஆனா இதுல யோசிக்க வேண்டிய காரியம் என்ன? மேல் தட்டை ஓபன் பண்ணி பார்க்கிறார், ஜலம் வடிந்து நிற்கிறதா. ஆனா நோவா உடனே என்ன செய்யல? வெளியே வரல. அந்த 13ஆம் வசனம் சொல்லி பாருங்க, 601வது வருஷத்துல முதல் மாதம் முதல் தேதியிலே பூமி மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தால் பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. அப்ப பூமியின் மேல் ஜலம் இல்லை, நிலம்தான் தெரிகிறது. உடனே நோவா தன்னுடைய குடும்பத்தை இத்தனை நாட்கள் உள்ள இருந்துச்சாங்க, வெளியே வரலான்னு உடனே நோவா என்ன செய்யல? வரல. ஏன் வரல? கர்த்தர் தானே உள்ள அனுப்பினாரு. கர்த்தர் வெளியே வாழ் சொல்ற வரைக்கும் நோவா என்ன செய்யல? வெளியே வரல. எந்த ஒரு கீழ்ப்படிதல். நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறதுல பெயர் போனவரா இருந்தார். முந்தின அதிகாரங்களில் வாசிக்கிறோம், கர்த்தர் கட்டளையிட்ட படியெல்லாம் நோவா செய்து முடித்தார். கர்த்தர் சொல்லுகிறது அப்படியே செய்கிறவர். இப்ப கூடங்க இவ்வளவு நாள் உள்ள இருந்துட்டாங்க, ஒரு கைதிகளை போல அடைக்கப்பட்டது போல உள்ள இருந்திருக்காங்க. வெளி உலகத்தை பார்க்கல. இப்ப வெளி உலகம் தெரிகிறது, தண்ணி வற்றி போயிடுச்சு, நிலம் தெரிகிறது. உடனே ஆசையா ஆசையா ஓடி வந்திருப்போம். ஆனா இவரோ வெளியே வரவே இல்லை. கர்த்தர் சொல்ற வரைக்கும் பொறுமையா இருந்தார். எந்த அளவுனாங்க அந்த வசனம் சொல்லுது, 13ஆம் வசனத்துல 600ஆம் வருஷத்துடைய முதல் மாதம் முதல் தேதியில பூமி வற்றி போனதை பாக்குறாங்க. ஆனா ஆண்டவர் எப்ப கட்டளை கொடுக்கிறாருன்னா 14ஆவது வசனத்துல 2ஆம் மாதம் 27ஆம் தேதி. அங்க ஒரு 30 நாள், இங்க ஒரு 27 நாள், 57 நாட்கள் ஜலம் வற்றி போயிருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம், நிலம் தெரிகிறது தெரிஞ்சிருந்தோம். 57 நாட்கள் நோவா பொறுமையாவே இருக்க. கர்த்தர் சொல்ற வரைக்கும் காத்திருந்தார். சொன்ன உடனே தான் வெளியே வந்தாங்க. அந்த அளவு சாட்சியா இருந்தாங்க, அந்த அளவு காத்திருந்தாங்க. இன்னைக்கு காரணம் இருக்கு, ஏன்னா ஜலம் வற்றி போயிடுச்சு, மேல சர்ஃபேஸ் கிளியர் ஆயிடுச்சு. ஆனா உள்ள இன்னும் சகதி இருந்து கொண்டே இருக்கும். அங்க பலவிதமான வியாதிகள் இருந்து கொண்டே. ஆண்டவர் நல்லதுக்காக தான் செய்கிறார். நோவா புரிந்து கொண்டான், கர்த்தர் சொல்ற வரைக்கும் காத்திருந்தேன். எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சவால். நம்ம லைஃப்ல என் கண்ணுக்கு சரின்னு தோணுது, என் கண்ணுக்கு உடனே செய்யணும்னு தோணுது, ஏன் என்னுடைய சிந்தைக்கு இது உடனே முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம உடனே செஞ்சிடறோம். நமக்கு சரின்னு தெரிஞ்சு செலவு பண்ணிடுறோம், சரின்னு தெரிஞ்சு உடனே போய் விடுக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்துக்காக காத்திருக்க மாட்டேங்கிறோம். காத்திருப்பது, நமக்கு பொறுமையா இருப்பது ரொம்ப கோபமா வருகிறது. எல்லாம் முடிஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு, வேண்டாங்கிறாரு, செய்ய மாட்டேங்கிறாரு, சிக்னல் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவசரப்படுகிறோம். ஆனா நோவா அப்படி அவசரப்படவே இல்லை. கர்த்தர் சொல்ற வரைக்கும் அந்த 57 நாட்கள் ஒருவேளை மனைவி வீட்டுக்கு எவ்வளவு போராட்டம் இருந்திருக்கும், பசங்க கூட எவ்வளவு போராட்டம் இருந்திருக்கும், மிருகங்கள் எல்லாம் கீச்சு போலான்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். ஆனா நோவா பொறுமையா அந்த கர்த்தர் சொல்லாம நான் போக மாட்டேன். எந்த அளவு போராட்டத்தின் நடுவில் கர்த்தருக்காக பொறுமையா காத்திருந்த. சங்கீதம் 40ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார், என் ஆண்டவருக்காக நான் பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்க ரொம்ப முக்கியமான குணம், அவர் கிரியை செய்யற வரைக்கும் நான் பொறுமையா காத்திருக்கணும். 123ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்துல வாசிக்கலாம், ஒரு வேலைக்காரரின் கண்கள் என் எஜமானின் கையை நோக்கி இருப்பது போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கண்களை நோக்கி இருப்பது போல, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நான் அவரையே என்ன செய்வேன், நான் நோக்கி இருப்பேன். ஒரே வசனம் புதிய ஏற்பாடுல வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகத்துலங்க 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். அதாவது நம் வாக்குத்தத்தத்தை சொந்தரிக்க முடியாம போறதுக்கு காரணங்க, தேவ சித்தம் செய்யாதது மட்டுமல்ல, தேவ சித்தம் செய்கிறோம் ஆனா அவசரப்பட்டுறோம். அந்த இடத்துல வசனம் சொல்லுது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. நிறைய ஆசீர்வாதம் எழுந்து போனது காரணம், இப்பவே நான் ஈரோடு போனோம், இப்பவே நான் எங்க போகணும், இப்ப இதை செய்யணும் அதை செய்யணும், உடனே நம்ம தீர்மானம் பண்றோம். எல்லாம் சரியாயிடுச்சு தானே. கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் பலனை காத்திருக்க மாட்டேங்கிறோம். காத்திராததுனால எத்தனையோ ஆசீர்வாதங்களை இழந்து போய்கிறோம். எழுதுகிறவங்க நீங்க இந்த 2 வசனம் எழுதி கொள்ளுங்க. நம்ம டைம் இல்ல. 130ஆம் சங்கீதத்திலையும் 6வது வசனத்திலையும் கர்த்தருக்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வாசிப்போம். அதே போல புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25, 26 கர்த்தருக்காக காத்திருப்பது நல்லது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, கடைசியா ஆதியாகமம் 8ஆம் டைம் ஆயிடுச்சு. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல ஒரு வார்த்தை பாருங்க, ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அங்க பார்க்க. நமக்கு இது ஒரு பெரிய சவால், நம்ம அப்படி இருப்போமான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். இப்ப எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. நோவா குடும்பம், மிருகங்கள், பறவைகள், ஊரும் எல்லாம் வெளியே வந்துச்சு. அப்ப என்ன செய்யறாரு நோவா?
வாசிப்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். என்ன இதுல அடங்கி இருக்கிறாங்க? சுத்தமான மிருகங்கள் 7 தான் இருக்கிறது, சுத்தமான மிருகங்கள் பறவைகள் 7 தான் இருக்கிறது. இப்போ உலகம் இவ்வளோ பெரிய உலகம், இந்த 7 ஜோடு வச்சுதான் உலகம் எல்லாம் நிரப்பப்படணும். இருக்கிறதே கொஞ்சம், இவ்வளவு பெரிய உலகம். அந்த நோவா அதை பத்தி யோசிக்கவே இல்லை. வெளியே வந்த உடனே சுத்தமான மிருகங்களை ஒன்ன எடுத்தான்னு சொல்லல, சிலவற்றை எடுக்க. எவ்வளவு நமக்கு தெரியாது, 3 எடுத்திருக்கலாம், 4 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம், 6 எடுத்திருக்கலாம், நமக்கு தெரியாது. சிலவற்றை எடுத்தால் கர்த்தருக்காக பலி செலுத்தினான். அதாவது தனக்கு இல்லாம போயிருமே, தனக்கு இல்லையே, இருக்கிறதே கொஞ்சம் தானே, எப்படி இதை கொடுப்பது, எப்படி இதை செய்வது நோவா யோசிக்கல. இருக்கிறதுல எடுத்து கொடுத்தவர் அவர்தான் என்று சொல்லி அவருக்கு பலி செலுத்தினான். ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். வசனம் சொல்லுது, ஆண்டவர் அதை 21ஆம் வசனத்துல சுகந்த வாசனையாய் கர்த்தர் அதை ஆண்டருக்கு அது அவ்வளவு சந்தோஷம் கொடுத்துச்சு. ஆண்டவர் எதிர்பார்க்கல, இருக்கிறதே கொஞ்சம் தானே, அது எப்படி பலி செலுத்துவான் நோவான்? ஆனா நோவாவோ ஆண்டவர் உமக்கு இல்லாததா ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு பலி செலுத்தினார். கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார், இந்த உலகத்தை இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், கண்ணினால் அழிக்க மாட்டேன், விதைப்பும் அறுப்பும் இருந்து கொண்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சவால். நிறைய தடவை எனக்கு இல்லை என்பது ஆண்டவருக்காக செய்வதற்கு தடையாய் மாறிவிடுது. அது என்னுடைய குடும்பத்துக்கு இருக்கும், என் பசிக்கு இருக்கும், என்னுடைய வாழ்க்கைக்கு இருக்கும், ஆண்டவர் கொடுப்பதும் இருக்க முடியாம போய். இதுக்கு அழகான எக்ஸாம்பிள் வசனம் எடுக்க நேரம் இல்லை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 10-15 வரை, 1 ராஜாக்கள் 17 10-15 வரைக்கும் சாரிபாத்து ஒரு விதவையை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி அவங்க பக்கமா அனுப்புகிறார். தேசமெல்லாம் பஞ்சம். ஆண்டவர் சொல்றார், ஒரு விதவையை ஆயத்தப்படுத்தி இருக்கிற, நீ போ, அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப அந்த சகோதரிக்கு ஒரே பையன், அந்த அம்மாவும் பையனும் சேர்ந்து இருக்கிற கொஞ்சம் அப்பம், ஒரே அப்பம் தான் பண்ண முடியுமா, ஒரு தோசை பண்ற அளவுதான் கையில மாவு இருக்கிறது. அந்த மாவுக்கு போடுற அளவு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இருக்கிறது, அவ்வளவுதான் இருக்கிறது. இருக்கிறதுல கடைசியா சாப்பிட்டு நாங்க செத்து போலான்னு இருக்கிறோம், அது செய்யறதுக்காக விறகு பொறுக்க வந்திருக்கிறேங்கிறாங்க. ஆனா எலியா சொல்லுகிறாங்க, நீ செய்யறதுக்கு முன்னால எனக்கு அதுல ஒரு அப்பம் சுட்டு கொடு, ஒரு சிறிய அப்பம் கூட பண்ணி கொடு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. இந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் மாவு குறையாது, எண்ணெய் குறையாது. எப்படி நம்ப முடியும்? இருக்கிறதே ஒரே ஒரு அப்பம், அது குழந்தை வேற, நான் மட்டும்தான் பரவாயில்ல, குழந்தை வேற இருக்கிறேன், குழந்தைக்கு கொடுக்கணும், எனக்கு கொடுக்கணும். ஆனா அந்த சாசனம் சொல்லுது, கேள்வி கேட்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் எலியாவுக்கு ஒரு அப்பத்தை செஞ்சு வந்து கொடுத்தான். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. 3 வருஷம் வளவும், எண்ணெய் காலி ஆகல, மாவு காலி ஆகல. தனக்கு இல்லையே, என் குழந்தைக்கு இல்லாம போயிருமே, அவங்க என்ன செய்ய யோசிக்கவே இல்லை. அதே மாதிரி யோவான் 6ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம், யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துலங்க ஒரு சின்ன பையன், அங்கெல்லாம் 5000 புருஷர்கள், அதாவது ஏறத்தாழ 25,000 பேர் கூடி இருக்கிறாங்க. சாப்பாடு யாருக்குமே இல்லை. எல்லாரும் ஏசப்பா வசனத்தை கேட்டு கேட்டு வசனத்திலே அப்படியே மயங்கி சாப்பாடே மறந்து நிற்கிறாங்க. இப்ப பார்த்தா 3 நாள் ஆச்சு, யாருக்கும் சாப்பாடு இல்லை, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பணும், அத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்ப ஒரு சின்ன பையன் மட்டும் தான் கூட எவ்வளவு வச்சிருக்கிறாங்க, அம்மா கொடுத்த 5 சின்ன சின்ன பணியாரங்களா இருக்கலாம். இந்த சின்ன பையனுக்கு எவ்வளவு பெருசு கொடுத்திருப்பாங்க, ஒரு நாளுக்காக ஏதோ சாப்பாடு கொடுத்திருக்கிறாங்க. 5 சின்ன தோசையும் 2 மீன் கையில கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த பையனும் தனக்கு இல்லைன்னு சொல்லி யோசிக்கல, அப்படியே தூக்கி என்ன செஞ்சுட்டான், ஆண்டருக்கு கொடுத்துட்டான். அது ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்துல கடைசியா கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன, எனக்கு இருப்பதில்லை நான் கர்த்தருக்கு நான் அதாவது நிறைவில கொடுப்பது பெருசு இல்லைங்க. அந்த லூக்கா 21ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனத்துல அந்த ஏழை விதவை குறித்து வாசிக்கும். தனக்கு இருக்கிறதே 2 காசு தான், அந்த 2 காசை கொண்டு வந்து கர்த்தருக்காக என்ன செய்தாங்க, போட்டாங்க. கர்த்தர் எல்லாருக்கும் முன்னால் அந்த மகளை பாராட்டினார்னு வாசிக்கிறோம். இந்த மக்கதோனியா சபையாரை குறித்து வாசிக்கிறோம். மிகுந்த தரித்திரத்துல மிகுந்த உதாரத்துவமாய் கர்த்தருக்காக என்ன செய்தாங்க, அவங்க கொடுத்தாங்க. தேவன் அதை பாராட்டினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம யோசிப்போம், நமக்கு என்கிட்ட இல்லை அதனால நான் கொடுக்கல என்பதற்கு அது சாக்கு போக்கல. இருதயம் இருந்துச்சுன்னா, என் உள்ள இருந்துச்சுன்னா, நான் என்னுடைய இப்ப நிறைய மிஷினரிகள்னு நம்ம நேற்று கூட நாங்கள் பேசிட்டு இருந்தோம். நிறைய மிஷினரிகள் தங்களுக்கு இருக்கிறதெல்லாம் தியாகம் பண்ணி இந்த பூமிக்கு என்ன செஞ்சாங்க, நம்ம தேசத்துக்கு வந்தாங்க. நாங்கள் சின்ன வயதில் இருக்கும்போது, இது மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். நாங்கள் சின்ன வயதில் இருக்கும்போது எங்கள் சபையை ஆரம்பிச்சது ஒரு மிஷினரி தாங்க. அப்போ எங்க சபையுடைய ஒரு சில நல்ல வசதியா இருக்கிறாங்க, பெரிய வீடு கட்டி இருக்கிறாங்க, வீடெல்லாம் இருக்க, இன்ஜினியரெல்லாம் இருக்காங்க, நல்ல சம்பளம்லாம் இருக்கு அவங்களுக்கு. சவுத் இந்தியா விஸ்கோஸ்ங்கிற கம்பெனியில் அவங்க வேலை செய்கிறாங்க, பெரிய இன்ஜினியர் தான். அவங்களுக்கு இந்த மிஷினரிட்ட போய் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு
வீடு கட்டணும், எங்கள் வீடு நாங்கள் வந்து பெரிதுபடுத்தணும், எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மிஷினரி கண்ணீரோடு சொன்னாங்களா, உனக்காச்சும் ஒரு தங்கருக்கு ஒரு வீடு இருக்கு, நான் என் ஊருக்கு போவேன், என்னன்னா என் வீட்டை வித்துட்டு தான் இங்க என்ன செஞ்சிருக்கேன், ஊழியத்துக்காக வந்திருக்கேன். அங்க போனா தங்குறதுக்கு எனக்கு என்ன இல்லை, எனக்கு வீடு இல்லை, நீ இருக்கிற வீடு பத்தலன்னு சொல்லி சொல்றியேன்னு சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு பேசினார். இன்னைக்கு நம்ம இருக்கிறத பெருக்கிக் கொள்ள பார்க்கிறோமா, அல்ல இருக்கிறத கர்த்தருக்காக கொடுக்கிறோமா? 4 காரியங்களை இன்னைக்கு காலையில பார்த்தோம். நம்ம நினைத்தருளுகிற ஒரு தேவன். நான் காகமாய் இருக்கிறேன்னா, நான் புறாவாய் இருக்கிறேனா, ஆண்டருக்காக பொறுமையாய் காத்து இருக்கிறேனா, எனக்கு இருக்கிறதுல கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டுக்கு அர்ப்பணித்து ஜெபித்து முடிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, ஆண்டு இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க பக்கமா அனுப்பப்பட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களை நினைவு கூறுகிற ஒரு தேவனாய் நீர் இருக்கிறேன், ஒரு நாளும் மறவாத ஒரு தேவனாய் இருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நினைத்திருக்கிற தேவனே ஐயா, யார் மறந்தாலும் எங்களை மறவாத ஒரு தகப்பனா நீங்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, செத்து போன பிரேதத்தின் மேல் ஆண்டவரே ஆசை வைக்கிற ஒரு காகமாய் நாங்க இல்லாம ஜீவனுள்ள வசனங்களின் மேல நாங்க ஆசை வைக்கிற புறாக்களாய் இன்னைக்கு காலையில ஆண்டவரை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். நோவா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருந்தாரு, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியே போனார். ஆண்டவரே, நிறைய தடவை இந்த விஷயத்துல நாங்க பொறுமை இழந்து விடுகிறோம். உடனே போகணும், உடனே செய்யணும், உடனே இந்த ஹாஸ்பிட்டல் போகணும், உடனே இந்த ஊருக்கு போகணும், உடனே இந்த செலவு செய்யணும், உடனே முடிவெடுக்கணும். எத்தனை காரியங்கள் நாங்கள் இழந்து போனதற்கு காரணம் உமக்காக நாங்கள் பொறுமையா இல்லாம போயிட்டோம். கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருக்க ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. நோவா தனக்கு இருப்பதுல அது கண்டிப்பா அவசியமா தேவை, ஆனாலும் அதை கர்த்தருக்கு என்று கொடுத்தாங்க. கர்த்தர் அதை கனப்படுத்தினீர் அப்பா. இன்னைக்கு நாங்களும் நிறைய தடவை எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு டைம் இல்லைன்னு சொல்லி ஆண்டருக்காக டைம் கொடுக்க மாட்டேங்கிறோம், காசு இல்லைன்னு சொல்லி கர்த்தருக்காக காசை கொடுக்க மாட்டேங்கிறோம். எவ்வளவோ விஷயத்துக்கு நாங்கள் குறைவுபட்டுறோம், ஆனா எங்க விஷயத்துக்கு நாங்க நேரம் கொடுக்கிறோம், எங்க விஷயத்துக்கு செலவு பண்ணுகிறோம். ஆண்டுடைய ராஜ்யத்துக்குன்னு வரும்போது இப்படியெல்லாம் யோசித்து விடுகிறோம். கிருபையாய் மன்னிங்க சுவாமி. வருகிற நாட்களில் தேசப்பா மக்கதோனியா சபையாரை போல, இந்த சாரிபாத்து விதவையை போல, அந்த 5 அப்பம் 2 மீனை வச்சிருந்த சின்ன மகனை போல, 2 காசை வச்சிருந்த ஏழை விதவை போல நாங்களும் கொடுக்கிற ஒரு பழக்கத்தை எங்களுக்கு தாங்க. துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.